ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். பொன்னி அடுப்பில் இருக்க கேஸ் சிலிண்டரை ஓப்பன் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொலை வெறியில் இருக்காங்க. ஆனால் நல்ல வேலைங்க, சக்தி வந்து இந்த வாட்டி பொன்னியை ஏன் பொன்னி இப்படி பண்ண, நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை அப்படி இப்படின்னு கத்தாமல், பொன்னி நீ ஏதோ தவறாக செஞ்சுட்ட, நீ செஞ்சியா செய்யலைங்கிறது தெரியல, விடு விடு கூலாயிரு, நான் பண்ணலைங்க அப்படின்னு வேகமாக சொல்கிறாங்க. சரி நீ பண்ணலை, ஏதோ எப்படி நடந்துருச்சு அதை பார்த்துக்கலாம், நீ அமைதியாயிரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாரும் அப்படியே பசியோட பட்னியோடு இருக்கிறாங்க. காலையில் 7 மணி ஆயிடுச்சு, இன்னும் டீ குடிக்கல அப்படின்னு உஷா அழுதுகிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. இன்னும் சிலிண்டர் வரல அப்படிங்கிறாங்க. 9 மணிக்கு மேலே தான் கடை திறந்துட்டு தானே வரணும் அப்படிங்கிறாங்க உஷா புருஷன். எல்லாரும் அப்படி பதட்டத்தோடு இருக்காங்க. ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோமே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், இவ்வளோ பெரிய வீட்டில் ஒரே ஒரு சிலிண்டர் தான் இருக்கா, அடிஷ்னல் எல்லாமே இருக்கும், என்னமோ சொல்கிறாங்க, பூச்சி ஊற்றுறாங்க காதில். ஓகே, அது நமக்கு இப்போ தேவையில்லை, வடையை மட்டும் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சிலிண்டர் வந்துடுது, பின்னாடியே பொன்னி போகிறாங்க. உடனே ஜெயா எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. அத்தை இல்லைத்த, நான் மாட்டுவாங்கல்ல, அதை போய் நின்று பார்க்கணும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்ணை பார்த்து நீ போய் பண்ணுமா அப்படிங்கிறாங்க. சரிங்கம்மா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நீ கிச்சனுக்குள்ளே போகவே கூடாது அப்படிங்கிறாங்க. அத்தை என்னத்தை, ஆமாம் நீ பண்ணதெல்லாம் போதும், நீ பேசாமல் வெளியில இரு, சமையல் வேலையை உஷாவும் என் பொண்ணு பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஜெயா சொல்கிறாங்க பாருங்க. சரியான காமெடி டைம்னு சொல்லலாம். அப்போதைக்கு உஷா இருந்துட்டு என்னத்தை நம்ம சமைக்கணுமா, ஐயோ அதெல்லாம் முடியாது, என்னால் முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன முடியாது, நீ சமைக்க முடியாது, நீ பொண்ணு தானே அப்படிங்கிறாங்க ஜெயா. சரிங்க நான் சமைக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பொன்னி நீ சொகுச்சா உட்காந்துட்டு வெளியில் சாப்பிடணும் மட்டும் நினைக்காத, நாங்கள் சமைச்சு போடுவோம், நீ மகாராணி மாதிரி சாப்பிடுவியோ அப்படிங்கிறாங்க. உடனே பொன்னி வந்துட்டு இல்லை நான் சாப்பிடலை, நீங்கள் சமைச்சதை நான் சாப்பிட மாட்டேன், நான் உள்ளுக்கையும் வர மாட்டேன், நான் தனியாகவே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ எப்படிமா சாப்பிட முடியும் அப்படின்னு அவங்க மாமனார்லேருந்து எல்லாம் சொல்கிறாங்க. வேணாம் அத்தை, வேணாம் மாமா, என்றைக்கு அத்தை என்னை கிச்சனுக்குள்ளே வர சொல்கிறாங்களோ அப்போ தான் நான் அந்த வீட்டில் சாப்பிடுவேன் அப்படின்றாங்க. சக்தி இருந்துட்டு பொன்னி விடு பொன்னி, அவன் ஏதோ தெரியாமல் உஷா நீ சொல்லிட்டாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிறாங்க. வேணாம் அப்படின்னு சொன்னோடனே சக்தி அப்பா சொல்கிறாங்க ஜெயா பார்த்து, ஜெயா சொல்லு ஜெயா, பாவம் இல்லையா, நீ சமைச்சிக்கோ, நீ உள்ளுக்க போய்க்கோன்னு சொல்லு, நான் எங்கே சொல்லணும், அவள் பண்ணது தப்பு, அவளே தப்பு பண்ணிவிட்டு அவளே திமிரா பேசுவாளா, நான் ஒன்றும் அவளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலையே, பேசாமல் வெளில இருந்து சாப்பிட்டுக்கட்டும்னு தான் நான் சொன்னேன், அவளுக்கே இவ்வளோ திமிர் இருந்தால் நானும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. சிவானி பாப்பா வந்துட்டு பொன்னியத்தை ஏன்த்த இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தனியாக சக்தி அப்பா பார்த்து பேசுகிறாங்க. ஏம்மா உனக்குன்னு இவ்வளோ சோதனை அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை மாமா விடுங்க மாமா, நான் தப்பே பண்ணலை, எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஏதோ ஒரு கவனக்குறைவு மனுஷனுக்கு வர்றது சகஜம் தானே, அப்படி கூட நடந்திருக்கலாம் விடே அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் மாமா, நான் தனியாகவே சமைச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே 4 நல்லா இருந்த ஒரு நாசமாக போனேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த கும்பல் மறுபடியும் பேச ஆரம்பிக்குது. நம்ம என் தங்கச்சி இருந்துட்டு கிச்சனுக்குள்ளே தான் போகாதேன்னு சொன்னிச்சு, ஆனால் அவள் சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலே அதுக்கு காரணம் உஷா நீந்தாம்மா, நான் என்ன சித்தப்பு பண்ணேன், ஆமாம் நீ மட்டும் ராணி மாதிரி திம்பி அடின்னு சொன்னதுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு எல்லாம் சிரிச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த தப்பாக பொறுக்கித்தனமான வேலையை பண்ணது அந்த வெண்ணிலோட அப்பா தாங்கிறது கடைசியில் தெரிய வரும். கண்டிப்பாக எல்லோரும் மாட்டுவாங்க. சக்தி அப்போ கொடுப்பார் எல்லாத்துக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.